அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 3/5/2015 வைகாசி 9ஆம் தேதி சனிக்கிழமை. பஞ்சமி திதியானது காலை 9:05 வரை, பின்பு சஷ்டி. பூச நட்சத்திரமானது இரவு 2:34 வரை, பின்பு ஆயில நட்சத்திரம். சித்தயோகமானது நாள் முழுவதும் உள்ளது. ராகு காலமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 3இல் சஞ்சரிப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 2இல் செவ்வாய் சூரியன் அமையப்பெற்று 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 2இல் அமையப்பெற்று 3இல் சந்திரனானவர் அமையப்பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். நெருங்கியவரின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, சந்திரனும் குருவும் இணைந்து 2இல் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் நிமித்தமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும், மேல் அதிகாரியுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் 12இல் சஞ்சரிப்பதனால் செலவுகள் அதிகரிக்கும். ராகுவானவர் 2இல் சஞ்சரிப்பதனால் வார்த்தையை குறைப்பது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு இணைந்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி சாதகமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பும், நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக மறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சாதக பலன்களை அடைவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பட்டிருப்பதனால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதனால் எடுக்கும் முயற்சியில் தடை, இடையூறுகள், வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது.